4 தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்குகிறது. இதுகுறித்து மேலும் தகவல்களை திருப்பரங்குன்றத்திலிருந்து நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணனிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நவநீத கிருஷ்ணன், வேட்புமனு தாக்கல் எத்தனை மணிக்கு துவங்குகிறது? திருப்பரங்குன்றம் தொகுதியில் ஆண்கள் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஜெயஸ்ரீ. அதாவது திருப்பரங்குன்றம் தேர்தலை பொறுத்தமட்டிலே கடந்த 3 ஆண்டுகளில் 2வது சட்டமன்ற தேர்தலை இந்த பகுதி காணுகிறது. 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளர் சீனிவேல் அவர்கள் வெற்றி பெற்றார். தன்னுடைய பதவி பிரமாணத்திற்கு முன்பாகவே அவர் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் இறந்தார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் நடைபெற்ற தேர்தலிலே செப்டம்பர் நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக கூட்டணியை வெற்றி பெற்றது. ஏகே போஸ் அவர்கள் வெற்றி பெற்றார். அவருமே உடல் நோய்வாய்ப்பட்டு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் உடல்நலக்குறைவால் இறந்து போனார். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியானது காலியாகவே இருந்தது. உயர்நீதிமன்றத்திலே கீழே வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணைய குழுவானது சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவித்த நாளிலிருந்து, அதாவது இன்று முதல் 29ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட உள்ளன. வேட்புமனு தாக்கலின் போது இங்கே வரக்கூடிய வாக்காளர்கள், அதாவது வேட்புமனு தாக்கல் செய்ய வரக்கூடியவர்கள் கூட்ட நெரிசல் இல்லாமல் சுலபமாக வரக்கூடிய வகையிலே அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கண்காணிப்புகளும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் பார்த்தோமேனால் மொத்தம் 3,04,487 வாக்காளர்களை கொண்ட இந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தமிழகத்திலே இளம் வாக்காளர்களை அதிகமாக கொண்ட ஒரு தொகுதியாகும் இந்த சட்டமன்ற தொகுதி. மேலும் இந்த சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் பஞ்சவர்ணம் அவர்கள் இந்த வேட்புமனுவை இன்று காலை முதல், அதாவது 11 மணி முதல் 3 மணி வரை வேட்புமனுவை பெறவிருக்கின்றார். இன்றிலிருந்து 29ஆம் தேதி வரை வேட்புமனுவானது திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களிடமிருந்து பெறப்படுகிறது. அவ்வாறு பெறப்பட்ட வேட்பு மனுவானது 30ஆம் தேதி பரிசீலனை செய்யப்பட்டு தொடர்ந்து அடுத்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. தொடர்ந்து இன்று வேட்புமனு தாக்கல் நடைபெறவிருப்பதால் நான் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தின் கூடிய இந்த வட்டாட்சியர் அலுவலகம் முழுவதுமாக காவல்துறையினர் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றனர். மேலும் வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக 11 மணி அளவில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பரங்குன்ற சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்காக திமுகவின் சார்பாக சரவணன் என்பவர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார். அதேபோன்று அமமுக கட்சி சார்பாகவும் வேட்பாளர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார். அதிமுக பொறுத்தமட்டிலே நேற்று விருப்ப மனு கிட்டத்தட்ட 350க்கும் அதிகமானவர்கள் தங்களுடைய விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தனர். இன்று வேட்பாளர் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயஸ்ரீ, தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நவநீத கிருஷ்ணன். ஓட்டப்பிடாரம் தொகுதியிலிருந்து தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமலிங்கம். ஓட்டப்பிடாரம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் எத்தனை மணிக்கு துவங்குகிறது? கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது நம்ம தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக மாவட்ட தேர்தல் அலுவலர் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் ஓட்டப்பிடாரத்திற்கான தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகுமார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். குறிப்பாக இன்று முதல் அது வேட்புமனு தாக்கல் நடைபெறுகிறது. 30ஆம் தேதி வரை இந்த வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என தெரிகிறது. அதாவது 27ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி ஆகிய நாட்கள் விடுமுறை என்பதால் அந்த நாட்களை தவிர மற்ற அனைத்து நாட்களும் தேர்தல் அலுவலக நேரங்களில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை வேட்புமனுக்கள் பெறலாம் என கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம்னா இந்த தேர்தலை முன்னிட்டு 6 பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிய வருகிறது. மேலும் 3 நிலை கண்காணிப்பு குழுவும் இந்த தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் 297 பூத்துகள் இதுக்கு அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து பூத்துகளிலும் சிசிடிவி கேமரா மூலம் பதிவு செய்யப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் இப்போ பார்த்தோம்னா, அதாவது ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரை 1,15,080 பேரும், பெண் வாக்காளர்களை பொறுத்தவரை 1,18,750 பேரும், இதர வாக்காளர்கள் 16 பேரும் என மொத்தத்தில் பார்த்தோம்னா 2,33,847 வாக்காளர்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது தொடர்ந்து ஒரு கோட்டையாகவே இருந்து வருகிறது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இதனுடைய ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி மிக விழிப்புடனும் மிக ஆர்வமாகவும் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த லோக்சபா தேர்தலில் பார்த்தோம்னா, கடந்த 18ஆம் தேதி நடந்த தேர்தலில் சுமார் 69% பேரும் இங்கே வாக்களித்திருக்கிறாங்க. தொடர்ந்து இது மேலும் 69-70% மேலே வாக்களிக்க இங்கே தயாராக இருக்கிறாங்க. இந்த பகுதி மக்கள் ரொம்ப ஆர்வமாக
அதிகமாக இருக்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் திமுக வேட்பாளர் சண்முகையா வேட்பாளராக அறிவித்திருந்த போதிலும் அதிமுக சார்பில் வந்து நேற்று வேட்புமனுக்கள் யார் யார் போட்டியிடுறார்கள் இந்த மனு வந்து பெறப்பட்டுள்ளது. அதனுடைய பரிசீலனை அவர் நேர்காணலும் நேற்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலைக்குள் அதிமுகனுடைய வேட்பாளர் அறிவிக்கும் பட்சத்தில் வந்து நாளை முதல் இதனுடைய பிரச்சாரம் யுத்தியும் அதாவது இதனுடைய செயல்பாடுகளும் வியூகமும் மிக குறிப்பாக பேசப்படும். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் நேரடி போட்டியாகவே இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. தொடர்ந்து கட்சி பணியாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி திராவிட முன்னேற்ற கழகமும் சரி தொடர்ந்து பணியாற்றுவதில் வந்து மிகவும் அக்கறையுடனும் ஆர்வமுடன் இருக்கிறார்கள் என்பது இந்த வட்டாரத்தில் தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் ஓட்டப்படாத மிகவும் பிரசித்தி பெற்றது தொகுதியாக திகழும். ஏன்னா குறிப்பிட்ட கப்பலோட்டிய தமிழ் வ.உ. சிதம்பரம் பிறந்த ஊர் என்பதால் இங்கு வந்து இந்த தேர்தலை நடத்துவது தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல் மிக நீண்ட நாளுக்கு முதல் முறையாக இந்த இடைத்தேர்தல் நடைபெறுவதால் இது மிகவும் மக்கள் ஆர்வமுடன் எதிர்பார்க்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நடத்த அலுவலர் சுகுமார் நம்மிடம் கூறும் பொழுது பல்வேறு நடவடிக்கைகள் அதாவது ஓட்டப்படாத 297 பூத்துகளும் மிக சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் மாதிரி வாக்குச்சாவடிகள் அமைத்திருப்பதாகவும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து வருவதாகவும் முழுக்கட்ட பணிகள் வந்து ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த இதில் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் பாதுகாப்பும் வந்து கடுமையாக உள்ளது என்றே சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பூத்து வரியாக போலீசார் பாதுகாப்பு படையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் எஸ். ராமலிங்கம். தொடர்ந்து இணைப்பில் காத்திருங்க ராமலிங்கம். நமது சூலூர் தொகுதியிலிருந்து நமது தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நேசராஜ். தங்களது தகவல்களை பதிவு பண்ணுங்க. சூலூர் தொகுதியை பொறுத்தவரை கடந்த 2011ஆம் ஆண்டு தினகரன் தேமுதிக அவர்கள் வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு அதிமுகவைச் சேர்ந்த கனகராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது. தற்போது நாம் வட்டாட்சியர் அலுவலகம் சூலூரில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேட்புமனு தாக்கல் 22ஆம் தேதியும் அதேபோல் மனு தாக்கல் கடைசி நாள் 29ஆம் தேதியும் மனு பரிசீலனை 30ஆம் தேதியும் வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாள் 2/5/19 ஆகிய தேதிகளிலும் வாக்குப்பதிவு நாள் 19ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை 23ஆம் தேதி ஆகிய நாட்களுக்கு போடப்பட்டுள்ளது. முக்கியமாக சூலூர் தொகுதியை பொறுத்தவரை 1,45,392 ஆண்களும் பெண்கள் 1,49,743 பெண்களும் அதேபோல் மூன்றாம் பாலின 18 பேரும் மொத்தம் 2,95,158 பேர் இந்த வாக்காளர்களாக உள்ளனர். மேலும் இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சூலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கோரிக்கை அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த சூலூர் தொகுதியில் வந்து பல்வேறு குளங்களை வந்து அவங்க தூர்வாரப்பட வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த பகுதியில் விசைத்தறியாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து சுல்தான்பேட்டை ஒன்றியத்தில் விவசாய நிலங்களில் வந்து உயர் மின்கோபுரம் அமைக்கக்கூடாது என பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. ஆனால் அதிமுகவை சேர்ந்த கனகராஜ் அவர்கள் வந்து இந்த தொகுதியில் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்காங்க. அதே போல் திமுக வேட்பாளர் பொங்கலூர் பழனிசாமி அறிவிச்சிருக்காங்க. அமமுகவை சேர்ந்த சுகுமார் அவர்களும் அறிவிச்சிருக்காங்க. தற்பொழுது அதிமுகவில் விருப்ப மனு கேட்டு முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி மற்றும் ஒன்றிய செயலாளர் மாதாப்பூர் பாலு மற்றும் மறைந்த கனகராஜ் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் கந்தசாமி ஆகியோர் விருப்பமனு கேட்டிருக்காங்க. இன்னும் இன்றைய மாலைக்குள் வந்து அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்படணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகள் உள்ளது. ஜெயஸ்ரீ, 4 தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்குகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர்களிடம் கேட்டோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.